ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி பருப்பு உசிலி. இது என்னோடய மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட சோம்பு, ரெண்டு வரமிளகா சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொரன்னு அரைச்சி எடுத்ததை வடை மாதிரி தட்டி இட்லி செட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நான் ஒரு 1/4 கிலோ முள்ளங்கி எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெந்த இந்த பருப்பை அப்படியே நம்ம லைட்டாக கையிலேயே உதுத்து விடலாம். இல்லை டக்குன்னு வேலையாகணும்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் வச்சு ஒரு அடி அடித்தோன்னா நல்லா உதிர்ந்து வந்துடும். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், சோம்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு இது கூட நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும்போதேமும் நம்ம நறுக்கி வச்ச முள்ளங்கியும் சேர்த்துருக்கலாம். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த முள்ளங்கி வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். 10 நிமிஷம் சிம்மில் வேக வச்சுக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். ஏன்னா நம்ம பருப்பு அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்ததுனால இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா தண்ணி ட்ரை ஆன உடனே இந்த பருப்பு உசிலியை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா அது தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் கிளறிட்டு இறக்கணும். அப்படின்னா சுவையான முள்ளங்கி பருப்பு உசிலி ரெடி. இன்றைக்கி இது கூட எங்கள் வீட்டில் லஞ்ச் அவரைக்காய் முருங்கைக்காய் சாம்பார், முள்ளங்கி பருப்பு உசிலி, சோயாஸ் ஃப்ரை. இதுதான் எங்கள் வீட்டு லஞ்சு. முள்ளங்கி சாம்பார் சாப்பிடாதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி முள்ளங்கி பொரியல் பண்ணி கொடுத்தீங்க, உசிலி மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங், ஹெல்த்தி ஈட்டிங்.